ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 48:17 ஐசாயா சாப்டர் 48 verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற நம்முடைய மீட்பர். Our Lord God is the Holy One of Israel, who is our Redeemer. The Lord who redeems us. He is the Holy One of Israel. And the Lord who knows everything. He is omniscient. And He says, I will teach you what is good for you. I will teach you to profit you. நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உலகத்தில் உள்ள மனிதர்கள் தவறானதை போதிப்பார்கள், தவறான பழக்க வழக்கங்களை போதிப்பார்கள். தங்களை விட நாம் முன்னேறிட விடக்கூடாது என்பதற்காக தேவையில்லாததெல்லாம் சொல்லி நம்மளை குழப்புவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவரோ நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற ஒரு தேவன். The people in the world may confuse you and they don't want you to exalt more than them. That is the reason they don't teach you good things to profit you. They don't teach you good things which will elevate your position in the midst of other people. We need to understand that our Lord God, He wants to teach you good things for you because He is our Redeemer. He is the one who redeems us from every destructions of the world. He is the one who redeems us from every enmity of the world. So He will teach you before things happened in your life to be cautious among the worldly people. That is what He does in our life. Secondly, He shows the right path. நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுகிற ஒரு தேவன். There are many paths in the world, but our Lord God, He shows us the right path where we can go to our destiny. We can reach our destiny. We can attain our goal. That is what our Lord God will show us in our life. People will direct you to a wrong path so that you will not attain your goal. But our Lord God is so concerned about you. He cares for you. He wants to show you the right path in your life. நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உலக மனிதர்கள் நம்மை தவறான வழியிலே நடத்துவார்கள், தவறான பாதையிலே நடத்துவார்கள். நாம் முன்னேற விடக்கூடாது என்பதற்காக நம்மை பல விதங்களிலே குழப்புவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். So rely on our Lord God. He will first of all teach you what is good for you. Secondly, He will show you the right path for your blessings. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்துல பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிற தேவன் நீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் இரட்சகர், எங்களுக்கு உதவி செய்ய வருகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.